வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனை அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே, குறித்தனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி அருளொளி ராஜாராம் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி அருளொளி ராஜாராம் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கவி
வாசிக்கிற மாதிரி இருக்குதுங்களா? சிவப்பு கலர்ல இருக்கு இல்லையா? பரவாயில்ல. இன்னைக்கு ரொம்ப சின்னதாயிடுது. ஓகே. சரி, நாளைக்கு மாத்த சொல்லிடுவோம். ஓகே. சரிங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே மன தூய்மை, வினை தூய்மை இவற்றின் வெளிப்பாடாக வருகின்ற மாற்றம் ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை. எனவே இன்றைய கவியின் தலைப்பு ஒழுக்கம். உயிர்கட்கு துன்பமில்லா வகையில் ஆற்றும் உயர்ந்த செயல் ஒழுக்கமாய் உலகில் வாழும் உயிர்கட்கு அது காப்பாம். அமைதி வித்து உயர்வினால் உயிரை விட ஒழுக்கம் மேலாம். உயர் அறிவில் தெளிவு பெற்று முழுமையெய்த ஒழுக்கமே பெரும் துணையாம். அறிவறிந்தோர் உயிர் காக்கும் கருணையால் ஒழுக்கம் காட்டி உய்ய வகை அறிவித்தார் உண்மை காண்போம். இதிகாசங்கள், புராணங்கள், மத நூல்கள் எல்லாம் போதிக்கின்ற வாழ்க்கை என்பது அறநெறி சார்ந்த வாழ்க்கை தான். ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு துன்பமில் செய்யாமல் வாழ்ந்தாலே இறைவனின் கருணை எல்லா உயிர்களுக்கும் அவரவர் வினை பதிவின்படி தர வேண்டிய வளங்கள் எல்லாம் அளித்து கொண்டே இருக்கும். இறைவனின் கருணையில குறை இருக்க முடியுமா? அதனால் ஒரு மனிதனுக்கு வரவேண்டிய நன்மைகள் குறைபடுகின்றன என்றால் அதற்கு அவன் மட்டும் காரணம் அல்ல, அவனுடைய பரம்பரையே காரணம் என்று தீர்ப்பளிக்கிறார் வள்ளுவர். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும். அதனால் இயற்கையின் கருணையே எல்லா ஜீவன்களுக்கும் தேவையான அனைத்து வளங்களையும் அளித்து பாதுகாப்பதும் பராமரிப்பதும் தான். ஒரு கட்டத்தில் அதுவே எல்லாவற்றையும் முடித்தும் வைக்கும். அதுவும் தவிர்க்க முடியாத ஒரு இறைவனின் கருணையில் ஒரு அங்கம்தான். எனவே உயிர்கட்கு துன்பமில்லா வகையில் ஆற்றும் எண்ணம், சொல், செயலால் நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் வராத வகையிலே வாழ்வதுதான் வாய்மை, அதான் ஒழுக்கம். உயர்ந்த செயல் ஒழுக்கமாம் உலகில் வாழும் உயிர்களுக்கு அது காப்பாம். ஒழுக்கத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்றால், ஒழுக்கம் நமக்கு மிக பாதுகாப்பான ஒரு கவசம். அது நாம் துன்பம் விரும்புகின்ற ஜீவன்கள் இல்லை. ஐந்தறிவு வரைக்கும் கூட பரிணாமத்திற்கு காரணம் என்னது? துன்பம் நீங்கணும்னு அந்தந்த ஜீவனின் அறிவின் எழுச்சி தானே அடுத்த ஜீவனுக்கு உந்து சக்தி. அப்படி வந்தது தானே நுண்ணுயிரிலிருந்து மனிதனாக வந்து நிறைவு பெற்றிருக்கிறது. அப்ப மனிதனுடைய சிறப்பு என்ன என்றால், மகிழ்ச்சி சொல்வார்கள், எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும். நம்ம இடத்துல இல்லாதது என்ன? உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன வேணும் கேட்டு பாருங்க. உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்வி, பொழுதுபோக்குக்கான நுண்கலைகள், இவ்வளவுதான் கேட்க முடியும். ஆனா அவரிடத்திலேயே இப்போ உலகத்தை பாருங்க,
அக்கம் பக்கம் வீடெல்லாம் பாருங்க. இப்போ எனக்கு உங்களுக்கு என்ன வேணும் கேட்டா, இவங்க மாதிரி காரு, அவங்க மாதிரி பங்களா, அவங்க மாதிரி இப்படி நம்முடைய தேவைகள் எல்லாமே கம்பேரிட்டிவ் டிமாண்ட்ஸ். பேசிக் டிமாண்ட்ஸ் கிடையாதுங்க, கம்பேரிட்டிவ் டிமாண்ட்ஸ். இதுல தான் மக்களுக்கு நிறைவே வருவது இல்லை. என்ன செய்ய போறோம் இத்தனை வச்சுக்கிட்டு? இதை வந்தோம், நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகம் ஆகும். இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்போ இந்த சிம்பிள் லைஃப் இஸ் சிம்பிள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் சொன்னால் இதுல என்ன வேணும்? ஸோ மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அது இருந்தால் போதுமானது. அதுக்கு மேல் என்ன நமக்கு தேவை இருக்கு என்ற ஒரு தெளிவு வந்து விட்டாலே ஒழுங்கீனத்துல போய் சம்பாதிக்க மாட்டோம். ஒழுக்கத்தில் வருகின்ற பொருளையும் தனது தேவைக்கு சிக்கனமாக பயன் கொண்டு மற்றவங்களுக்கு தேவைப்பட்டா கொடுத்துரும். இதுதான் ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை. ஸோ இதுக்கு என்ன வேணும்? இயற்கை வளங்கள் எல்லாம் 820 கோடி மக்களுக்கும் மேல அதிகமாக தான் இருக்கு, தேவைகளுக்கு அதிகமாக தான் இருக்கு. இல்ல குறைபாடு என்பது இயற்கையில கிடையாது. அப்போ எங்க வருது குறைபாடு? இல்ல மனசுல இருக்கக்கூடிய குறைபாடு தான். அந்த மன தூய்மை பெறுவதுதான் முதல் படி. அப்புறம் வினை தூய்மை, ஒழுக்கம் தானா வந்துடும். அப்ப யாருடைய மனதிலே போதும் என்ற ஒரு நிறைவு வந்து விடுகிறதோ ஒழுக்கம் தானவே வந்துடுங்க. ஏன்னா நம்மை தர்மத்திலிருந்து விலகச் செய்வதே என்ன? ஆசைகள் தானே. ஆசையை முன்னே வைக்கின்ற போது தர்மம் தவறி போகும். ஆசையே இல்லை என்று சொன்னா எங்க துன்பம் வரும்? அதனால் ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கையில அது தேவைகள் என்ற அளவில் நிற்குமே தவிர ஆசைகள் என்ற வகையில பெருகி போகாது. அதனால் உயிர்களுக்கு அது பாதுகாப்பா. அமைதி வித்து உயர்வினால் உயிரை விட ஒழுக்கம் மேலா. இந்த இடத்துல மிக முக்கியமான கருத்து இருக்கு. அமைதி வித்து உயர்வினால் மகரிஷி. அமைதி வித்து உயர்வினால். இப்ப துரியாதீத தவம் எல்லாரும் செய்வோம். இது உண்மையிலேயே துரியாதீதத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் இது அங்க நமக்கு எரிபொருள். இப்போ நிலத்திலிருந்து ஒரு விமானம் மேல பறக்கணும்னு சொன்னா அப்ப எத்தனை எரிபொருளுக்கு தேவையா இருக்குங்க? 4 என்ஜின் வேலை செய்யும். மேல போன ஒரு வந்த பிறகு 30,000 அடிக்கு வந்த பிறகு ஒரு என்ஜின் தான் வேலை செய்யும். அப்ப அத்தனை எடை தூக்கி கொண்டு அது மேலே பறப்பதற்கு 4 மடங்கு சக்தி தேவையா இருக்கு. மேல வந்துட்டா 1 மடங்கு போதும். அதே போல இந்த உடலிலிருந்து துரியாதீதத்துக்கு மனம் உயர வேண்டும் என்றால் இங்க எரிபொருள் என்ன? 4 மடங்கு சக்திக்கு நம்மகிட்ட என்ன இருக்கணும் என்றால் ஜீவகாந்தம். உயிர் சக்தி திணிவு இருந்தா தான் மேல போக முடியும். அப்போ திணிவு பெற பெற என்னாகுது? பக்தி பெருக்கில் எந்த ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ள உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக. இதுதான். அப்போ அமைதி வித்து உயர்வினால், வித்து சக்தி திணிவு பெறுகின்ற போது, காந்த சக்தி கருமையத்தில் திணிவு பெறுகின்ற போது, அப்பதான் சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மை நம்மிடத்துல இறைத்தன்மை திணிவு பெறுகின்ற போதுதான் ஏற்படும். அதனால் காயல்பு பயிற்சி ஆகட்டும், தவ பயிற்சி ஆகட்டும், சாமி என்ன சொல்றாங்க? பிரம்ம பயிற்சியும் போது சொல்லுவாங்க, இந்த பிரம்ம ஞானம் என்ற பொக்கிஷத்தை
அருகுண சீரமைப்பு என்ற தட்டிலே வைத்திருக்கிறேன் என்பார். அப்ப 6 குணங்களை சீரமைப்பதுன்னா பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்த்தாள் மனப்பான்மை, வாஞ்சம். இவற்றெல்லாம் சீரமைத்தால் என்ன? நிறை மனம், பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், கற்பு நெறி, சமநோக்கு, மன்னிப்பு, ஆல் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ். அப்ப பாசிட்டிவ் என்பதே ஆக்கப்பூர்வமான ஈர்ப்பு அலைகள், கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். அப்ப இறைவனின் அன்பு என்ற ஈர்ப்பு அலைகளே ஈர்த்து ஈர்த்து மையப்படுகின்ற போது இந்த உடலின் மையமாகிய கருமையத்திலே ஜீவாந்த சக்தி திணிவடையும். அப்போ திணிவு பெறுகின்ற போது என்னாகுது? வெளியே போகின்ற மனசு உள்ளே திரும்பினா தான் திணிவு வரும். உள்ளேருந்து வெளியே போனா செலவாகிக்கொண்டே தான் இருக்கும். அதனால் மனம் வெளியே போகின்ற வரைக்கும் உயிருக்கு நட்டம்தான். தன்னிலே திரும்புகின்ற போதுதான் உயிருக்கு லாபம், காந்த திணிவு ஏற்படும். அதனால் இந்த 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம். அந்த மயக்கத்திலிருந்து தெளிவு பெறக்கணும். பிறகு ஆசை, கோபம், கவலை, பொறாமை இதெல்லாம் பட்டு என்ன பண்ண போறோம்? என்னதான் உயர்ந்த 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 நிலைக்கு போனா ஒரு நாளைக்கு சாகத்தான் போறோம். இது எல்லாம் நம்ம சரித்திரம், நம்ம பத்தி யாராவது சரித்திரம் எழுதுவாங்களா? சரி, நாமளும் எழுதி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு அம்மா எழுதி வச்சிருக்கிறாங்க, நானும் அவரம்னு. இது எத்தனை பேர் படிக்க போறாங்கன்னு அந்த அம்மாவுக்கும் தெரியாது. யார படிப்பாங்களா? இவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஒன்றும் இல்லை. நாம நினைச்சுக்கிறோம் பெரிய சாதனைன்னு. ஒன்றும் கிடையாது. ஏதோ ஆக்சிடென்ட்ல பிறந்தோம், நான் கேட்டு தாய் தந்தை படைத்தார், இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தான். ஸோ இது ஒரு உலக வாழ்க்கை, அவ்வளவுதான். இல்லை என்ன இருக்கு? எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போறோம்? இதெல்லாம் அடிக்கடி மனதிலே சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தா தான் இந்த உலகத்தின் தாக்கம் நீங்க எங்கே போனாலும் ஒரு அலைவேகம் இருக்குங்க. ஆசை ஆசை ஆசை. நீங்க கோவிலுக்கு போங்க, ஒரு காலத்துல இருந்த ஒரு அமைதி இன்னைக்கு கிடைக்குதான்னு பாருங்களேன். இல்ல. ஏன்னா வர்றவங்க எல்லாரும் ஒரு டிமாண்ட் லிஸ்டோட தான் வர்றாங்க. அப்போ கோவிலே ஒரு ஆசை களமாக மாறிவிட்டது. கோவில்களே ஆசை களமாக மாறிவிட்டது. அப்ப அங்க போன நாம் ஏதாவது கேட்கலாம்னு தான் தோணும். போதும்ன்ற மனசு எப்படி வரும்? அப்ப இறைவனை அறிகின்ற போது, இறை நீதி புரிகின்ற போது, வாழ்க்கையிலே தெளிவு பிறக்கின்ற போதுதான் நமக்கு என்ன வேணும், எப்ப வேணும், எதுக்கு வேணும், என்ன பண்ண போறோம் சொல்லுங்க என்ற கணக்கு தெரியும். அந்த கணக்கு தெரிஞ்சு போச்சுன்னா லைஃப் இஸ் சிம்பிள், வெரி சிம்பிள். ஸோ எது நமக்கு தேவையோ அதை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையில இருக்குங்க. சோம்பேறித்தனத்தினால, திறமை வளர்த்து கொள்ளாததுனால நமக்கு வர வேண்டியது குறையுமே தவிர, அவரவர் கருமைக்கு தகுந்த வாழ்க்கை வாழ்ந்துதானே ஆகுது. அதனால் இதை புரிந்து கொண்டு நாம ஒன்றும் புதுசா உற்பத்தி பண்ண வேண்டாம். கொண்டு வந்த ஆசைகளை ஏறலாம். இதுல உலகத்தை பார்த்து நம்ம அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டோம் சொன்னா இன்னும் ஆத்மாவிலே தூய்மை கெட்டு போகும். அதனால் அமைதி வித்து உயர்வினால் இன்பம் துன்பம் என்ற 2 நிலைகளை கடந்து அமைதி, அதிலிருந்து தானே பேரின்பத்திற்கு போக முடியும். அப்ப அமைதி என்பதை சந்திக்க வேண்டும் என்றாலே அங்கே வித்து சக்தி திணிவாக வேண்டும். அதனால்தான் ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே மனவளக்கலை மட்டுமல்ல,
இதை விட கடுமையான கட்டுப்பாடுகள் எல்லாம் உண்டு. பிரம்மகுமாரி எல்லாம் போனோம்னா நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்றாங்க. சாப்பிட்றது இதுதான் சாப்பிடணும் கட்டாயப்படுத்துறாங்க. மகர்ஷி ஒரு இடத்துலதான் கொஞ்சம் நமக்கு சுதந்திரமா இருக்கு, அவ்வளவு கட்டுப்பாடு கிடையாது. வேறு எங்கே போனாலும் இஸ்கான், பிரம்மகுமாரி எல்லா இடத்துலயும் பாருங்க அந்த கட்டுப்பாடு இருக்கும். அது இருந்தா தான் மன தூய்மை என்பதே. எது சொல்றோம்? ஆசைப்படாம இருந்தா மன தூய்மை, கோபம் வராம இருந்தா மன தூய்மை, பொறாமை வராம இருந்தா தூய்மையான மனசு. அவ்வளவுதானே? அப்ப இதெல்லாம் தேவைகளை பெருக்கி கொண்டே போனா எப்படி கட்டுப்படும்? இப்ப சுருக்கு, உண்டி சுருங்குதல் ஞானிக்கு அழகு. அடிப்படையே இந்த நாக்கு தான். இது தின்னும் கெடுக்குது, பேசியும் கெடுக்குது. அதனால் அடிப்படை உணவு உண்டி சுருங்குதல் ஞானத்திற்கு அழகு. அப்ப ஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்புகின்ற போது புலன் சுகங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு மையத்தை நோக்கி வரணும். அதனால் அமைதி வித்து சக்தியின் உயர்வினால் உயிரை விட ஒழுக்கம் மேலாம். ஏன்னா இந்த பிறப்பு எடுத்ததற்கான நோக்கம் என்ன? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், பிறர்க்கரிய மாண்ட பிறப்பெடுத்த ஒருவன் இப்பிறவிலேயே ஈஸ்வர பிரேமையை அறிய முயலாது போனால் அவன் வீணே பிறந்தவனாகிறான். வீணே பிறந்தவனாகிறான். அதனால இந்த வாழ்க்கை என்பது ஏதோ பிறந்தோம் என்று இருந்தாலும் கூட நமக்கு தெரியாத ஒரு நோக்கம் உள்ள இருக்குல்ல. அப்ப அதை வாழ்ந்து முடிக்கின்ற போது அதற்கான நிறைவு பெற்றுவிடுகின்றோம். பிறவி நோக்கம் முடிஞ்சு போகுது. எனவே ஒழுக்கம் மேலாம் உயர் அறிவில் தெளிவு பெற்று. அப்போ தெளிவு எங்க வரும்? அறிவு எல்லார்கிட்டையும் இருக்குங்க. அறிவு இல்லாத ஜீவன்களா 820 கோடியில இருக்கு. எல்லார்கிட்டையும் அறிவு இருக்கு. உயர் அறிவில் அப்படின்றார். அதாவது மகாகவி பாரதியார் சொல்லுவார், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அதாவது கருமையத்திலே உயிர் சக்தி, காந்த சக்தி திணி பெற வேண்டும். தெளிந்த நல் அறிவு வேண்டும். அப்ப அறிவு எல்லார்ட்டையும் இருக்குது. எப்படி இல்லை? அது தெளிவாக இல்லை, நல்லதாக இல்லை. அப்போ தெளிவு பெற்று விட்டால் நல்லதாயிடும். அறிவு நல்லதாய் அப்புறம் தெளிவு வராதுங்க. முதல்ல தெளிவு பெற்று விட்டால் அது நல்லதாக மாறும். அப்போ தெளிவு என்பது என்ன? மயக்கம் நீங்கிவிட்டால் தெளிவு தானே. அப்ப பொருள், புகழ், செல்வாக்கு, புல இன்பங்கள் தான் வாழ்க்கை என்று நினைப்பது மயக்கம். இது அவசியம்தான், ஆனா இதுவே வாழ்க்கை இல்லை, தெளிவு. அப்ப தெளிவு வந்து விட்டால் அறிவு உயர்வு பெறுகிறது. அதனால் தெளிந்த நல் அறிவு வேண்டும். அதே போல் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? உயர் அறிவில் தெளிவு பெற்று முழுமை எய்த. அப்ப அந்த தெளிவு எவ்வளவு தெளிவு? சாம்பார் மாதிரியா, ரசம் மாதிரியா, இல்ல தண்ணி மாதிரியா? எல்லாம் தெளிவுதான். அப்ப தெளிவு நிலையிலே எவ்வளவு தெளிவானது அப்படின்னா டிஸ்டில் வாட்டர் மாதிரி இல்லைங்களா? ஒன்லி H2O, வேற எந்த கெமிக்கலும் அதுல இருக்காது, ரசாயனம் இருக்காது. அது போல உயர் அறிவில் முழுமை எய்த ஒழுக்கமே பெரும் துணையா. ஏன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆனா ஒழுக்கத்திற்கு ஒரு சாமியத்தை தந்த ஒரே மகான் மகர்ஷி ஒருத்தர் தான். வேறு யாருமே இதுதான் ஒழுக்கம் என்று வரையறை செய்யவில்லை. 6 வார்த்தைகள் தான். தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ, உடலுக்கோ மனதுக்கோ.
நன்மை தருவது ஒழுக்கம், துன்பம் தந்த ஒழுங்கினம். முடிஞ்சு போச்சு. 6 வார்த்தைகள் நினைவில் கொள்ளலாம். அப்ப எந்த எண்ணம், சொல், செயல் பிறக்கின்ற போதும் இந்த 6க்குள் சரியா இருக்கான்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. எண்ணி துணிக கர்மம். அது தெளிவா நல்லதா தான் இருக்கும். அதனால் ஒழுக்கமே பெரும் துணையாம், அறிவறிந்தோர் உயிர் காக்கும் கருணையால். சரி, இப்ப மகரிஷியை மாதிரி அறிவை அறிந்தார்கள். அவங்க என்ன செய்வாங்க? உயிர் காக்கும் கருணையால். ஏன்னா இந்த உலக உயிர்கள் எல்லாமே எதனால் பராமரிக்கப்படுகிறது? அன்பு ஒன்றை உருவாக்கியது, கருணை அதை பராமரிப்பு செய்கிறது. அப்ப தாய்ப்பால் முதல் கொண்டு கடைசியில பால் ஊத்துறாங்க இல்லையா, அது வரைக்கும் அதாவது என் நண்பர் சொன்னார், இப்பெல்லாம் சாலிட் டயட்டை சாப்பிட முடியதில்லை, எல்லாம் சாதத்தை கரைச்சி லிக்விட்ல தான் சாப்பிட முடியுது அப்படின்னாரு. அது அப்படித்தான் ஆரம்பிச்சது. திரவத்தில் தான் உணவு ஆரம்பித்தோம், கடைசியில் திரவத்தில் தான் முடியும் வாழ்க்கை. இடையில கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்றோம். துவக்கமும் பால் தான், முடிவும் பால் தான். இதுவும் திரவம், அதுவும் திரவம். கடைசியில் கரைச்சி குடிச்சுதான் ஆகணும். அது மாதிரி மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான், வானத்தில் இருந்தே மனித வாழ்க்கையை முடித்தான் இறைவன் என்றொரு கவிஞன். அது மாதிரி எங்கே துவங்குறோமோ அதுலயே போயிடுது பாருங்க. அதனாலதான் 60 வயசுக்கு மேல போன குழந்தை மாதிரின்றாங்க பாருங்க. துவக்கமும் குழந்தை மாதிரி தான், முடிவும் குழந்தை மாதிரி தான். இங்க என்ன டயஃபரு, அங்க அடல்ட் டயஃபரு, எல்லாம் சரியாத்தானே வருது பாருங்க. இப்படி உயிர் காக்கும் கருணையால் ஒழுக்கம் காட்டி உய்யும் வகை அறிவித்தார் உண்மை காண்போம். அப்போ ஞானிகள், குருமார்கள் அவங்க இது எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து, இதுதான்ப்பா வாழ்க்கை, இதுக்கு மேல இங்க ஒண்ணுமே அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, தேவையுமே இல்லை, அனுபவிச்சாலும் என்ன சொல்ல போறீங்க? அதாவது இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் ஒரு வேடிக்கை ஐடியா சொல்லுவார். நல்லா சாப்பிடுங்க, இனிப்பு தானே, எது வேணுமோ சாப்பிடுங்க, நல்லா மெல்லுங்க, முழுங்காம துப்பிருங்க பாரு. இப்படி ஒரு வைத்தியம் சொல்லுவார் அவரு. இனிப்பு சாப்பிடணும் ஆசையா இருக்கு இல்ல, சாப்பிடுங்க, முழுங்க வேண்டாம், முழுங்கினா தானே சுகரா மாறுது, முழுங்காம துப்பிருங்க அப்படிம்பார். அது மாதிரி உண்மை உணர்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்க, இவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேல பணத்துன்பமாக மாறிடும், இது வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு. அப்ப அதுக்கு பேர் தான் அறம், அதுல ஒழுக்கம், கடமை, ஈகை. சோ ஒழுக்கத்தோடு வாழ்ந்து விட்டால் வாழ்க்கையில துன்பம் வராது. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் உத்தரவாதம் ஒழுக்கம்தான். அதனால் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடு தலைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. தொடர்ந்து சிறப்பாக மகான் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி கண்ணனம் அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பனம் அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணியம் அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாந்தியம்மா இருக்கீங்களா? சரி, அப்போ
வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி அருணகிரி சிகாமணி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு இருக்குதுங்களா? வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். பாடுறீங்களா? பாடுங்க. பாருங்க, வேதாத்திரிய பாடம். ஆ, போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். சமஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடல்களில், மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கவருமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தினம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுடன் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையம், வாழ்க வையம், வாழ்க வளமுடன்.